வணக்கம். நான் ஆனந்த். அர்ஜுன் தாஸ், மதிவாணன்ங்கிற ஒரு டெபியூட் ஆக்டர், சூசன் ஜார்ஜ் இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் பிரபு சாலமன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் கும்கி 2. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மதிவாணன் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு யானைய வளர்த்துக்கிட்டு வராரு. அந்த யானை வந்து ஒரு நாள் தொலைஞ்சு போயிருது. எங்கெங்கேயோ தேடுறாரு, யானை கிடைக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட தொலைஞ்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த யானைய திரும்பவும் பார்க்குறாரு. திரும்ப அந்த யானைய வந்து நம்ம கூட கூட்டு வந்துரும் நம்ம ஊருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப, அந்த யானைக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த யானைய இவரு காப்பாத்த போனாருன்னா, இவரோட உயிருக்குமே ஆபத்தாயிரும் அப்படிங்கிற நிலைமையில அந்த யானை இருக்கு. பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட மினிஸ்டர் ரேஞ்சுல இருக்கு பிரச்சனை. இவரு ஒரு சாதாரண காலேஜ் முடிச்ச ஒரு சின்ன பையன். இவரு எப்படி அவங்களலாம் எதிர்த்து அந்த யானைய திரும்ப மீட்டு கூட்டு வந்தாரு அப்படிங்கிறது தான் கும்கி 2. டைரக்டர் பிரபு சாலமன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர 2 விஷயம். கும்கியும், மைனாவும் தான். இது 2மே மாஸ்டர் பீஸ் மூவிஸ். இப்போ இதுல வந்து பார்ட் 2 எடுக்கிறாருன்னா, அதுவும் கும்கி பார்ட் 2, மைனா பார்ட் 2 அப்படி எடுக்கிறாரு அப்படின்னா, அந்த படங்கள் வந்து பார்ட் 1 விட எல்லா விதத்திலயும் அடுத்த லெவல்ல இருக்கணும். அத விட பெருசா இருக்கணும். இது வந்து கும்கி 2 வந்து கும்கி 1 விட அந்த படம் வந்து சூப்பரா இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா கும்கி 1ல வந்து எல்லாமே இருக்கும் அந்த படத்துல. காதல், படத்துல வர பாட்டு, படத்தோட சோகம், படத்துல வர காமெடின்னு சொல்லி எல்லாமே அந்த படத்துல பெஸ்ட்டா இருக்கும். இத தாண்டி ஒரு படத்த எடுக்க நினைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அத வந்து பிரபு சாலமன் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல ஜெயிச்சிருக்காரான்னு கேட்டா கிடையாது. இப்போ இந்த படம் தனியா பார்க்கிறப்ப ஒரு நல்ல படம். கும்கி 2 ஒரு டெபியூட் ஆக்டர் நடிச்சிருக்கிறாரு. அர்ஜுன் தாஸ் வந்து நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு டெபியூட் ஆக்டருக்கான எலமெண்ட்லாம் படத்துல இருக்கு. பிரபு சாலமனோட அவரோட யூனிக்கான ஸ்கிரீன் பிளே, மலை பிரதேசங்கள்ல காமிக்கிறது, அந்த யானைகள வச்சு இந்த மாரியான விஷயங்கள காமிக்கிறதெல்லாம் அவரோட ஸ்டைல். அவரோட டைரக்ஷன் ஸ்டைல். அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. அது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இது கும்கி 2ங்கிற டைட்டில் தான் பிரச்சனை. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இவரு ஆல்ரெடி காடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் யானைகள மையப்படுத்தின ஒரு படம் தான் காடுன்னு சொல்லி. ராணா டகுபதியும், விஷ்ணு விஷாலும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அந்த மாரி ஏதாவது ஒரு டைட்டில வச்சு இந்த படத்த ரிலீஸ் பண்ணியிருந்தா, படம் சூப்பரா இருந்திருக்கும். இப்ப கும்கிங்கிறப்ப நெக்ஸ்ட் லெவல்ல படம் எதிர்பார்க்கிறோம் நம்ம. ஓ! கும்கிய விட கும்கி பார்ட் 2வா? அப்ப சீக்வலா இருக்குமோ? இல்ல ப்ரீக்வலா இருக்குமோ? அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு தனி ஸ்டோரி. இது ஒரு தனி ஸ்டோரி. மேபி இதுக்கு டைட்டில் எதுவும் கிடைக்காம கூட கும்கி 2 வச்சுட்டாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இந்த படம் வந்து கும்கியோட எந்த விதம் கனெக்ட் ஆகல படம். இது டோட்டலா வேற. அது வேற. அப்படிங்கிறப்ப எதுக்கு இந்த டைட்டில் வைக்கணுங்கிறது தான் என்னோட இது. மத்தபடி இந்த படம் தனியா பார்க்கிறப்போ ஒரு நல்ல படம். ஒரு டெபியூட் ஆக்டருக்கு தேவையான எல்லா விஷயமும் படத்துல இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அர்ஜுன் தாஸுமே ஒரு நெகட்டிவ் ஷேட்ல படத்துல நடிச்சிருக்கிறாரு. படத்துல வந்து இந்த படத்துக்கு தேவையான படத்துல சென்டிமெண்ட் இருக்கு, எமோஷனல் இருக்கு. படத்துல அங்கங்க காமெடி சீன் இருக்கு. அந்த யானைக்கும், அந்த மதிவாணனுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்கும் ரொம்ப அழகா இருக்கு. டைட்டில் மட்டும் தான் பிரச்சனை. அது மாரி படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட லொகேஷன் வந்து எப்பவும் போல அவரோட அவரோட படங்கள்ல காமிக்கக்கூடிய அந்த மலை ஏரியா, மலைப்பாங்கான பகுதிகள் வந்து இதுலயும் காமிச்சிருக்காரு. விஷுவலாவுமே படம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. படத்துல நம்ம சினிமாட்டோகிராஃபியா பார்க்குறப்ப, கேமரா அவரோட ஃப்ரேம் வழியா நம்ம படம் பார்க்குறப்ப ரொம்ப படம் வந்து பெருசா இருக்கு. அது மாரி படத்துல வர மியூசிக் எல்லாமே நிவாஸ் கே. பிரசன்னா வந்து ரொம்ப அவரோட ஒர்க்கை வந்து ரொம்ப நீட்டா பண்ணியிருக்கிறாரு. படம் வந்து உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். படத்த பாருங்க. படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு இந்த படத்துல ஒரு பிடிக்காத ஒரே விஷயம் வந்து டைட்டில் மட்டும் தான். வேற ஏதாவது பேர வச்சு விட்டுருக்கலாமே. பிரபு சாலமன் டைரக்ஷன்ல ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு அறிமுக நடிகர வச்சுன்னு சொல்லி விட்டுருக்கலாமே. எதுக்கு இதுக்கு வந்து படத்த விக்கணும்னா, இல்ல படத்த வந்து ப்ரமோஷன் பண்ணணும்னு சொல்லி கும்கினே வைக்கணுங்கிறது தான் என்னோட இது. கும்கி ஒரு மாஸ்டர் பீஸ். அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்ல. அத விட ஒரு பார்ட்னா அத விட ஒரு பெரிய ஸ்டஃப் இருக்கணும் படத்துல. அது இதுல இல்ல. அதான் என்னோட ஒரு விஷயம். படம் பாருங்க. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். படம் பார்த்துட்டு இந்த படத்த பத்தின உங்களோட ஒப்பீனியன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்த நீங்க ரிவ்யூ பண்ண நினைச்சீங்கன்னா, அந்த படத்த கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு அந்த படத்த ரிவ்யூ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.